நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி இருந்துக்கிட்டு அவங்க பொண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இல்லை, அவங்க காணாமல் போனதுலேருந்தே சாப்பிடாம கொள்ளாமல் கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த தாயோட உண்மையான பாசம் தான். அதனால தான் அவங்களால சாப்பிடவும் முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. ஏன் அவங்க மூச்சு கூட சரியாக விட முடியலன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, ஐயோ இப்படி இருந்தால் இவளோட உடம்பும் கெட்டு போயிடுமே, என் பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவளையும் நம்ம பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இதை 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் வச்சு சாப்பிட அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு வேண்டாங்க, இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க, வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறத கேட்க போறியே இல்லையா? இப்போ சாப்பிடல அவ்வளோதான் சொல்ல. உங்களுக்கு பசினா நீங்கள் போய் சாப்பிட்டு தொலைங்களே, ஏன் என் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் தீனி பண்டாரம் புத்தி, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு. அப்படி சாப்பிட்றதுனா போய் சாப்பிட்டு தொலைங்களே, ஏன் என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நல்ல விளக்கமாடியே சீனா போடுறா. அவள் மட்டும் விட்டா ஒரு தட்டு பிரியாணியை ஒரே செகண்டில் அடிக்குவாங்க. ஆனால் இப்போ சீனா போடுறா. சரி என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு, சரி இவளை இதுக்கு மேலே கட்டாயப்படுத்தலாம் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு பிரச்சனை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை இழந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அந்த சுடரையும் வெண்பாவையும் காட்டுறாங்க. வெண்பா மயக்கத்தில் அசதியாக படுத்துட்ருக்கா. அவளை இப்போ யாரும் கட்டியெல்லாம் போடலை, அவள் பாட்டுக்கு ஹாயாக படுத்துட்ருக்கா ஒரு சோஃபா, அது மர சோஃபாவில். அந்த சுடரும் அப்படியே அசதியாக தூங்கிட்டுருக்கா. ஏன்னா நேற்று நைட்லேருந்து யாரை போட்டு தள்ளலாம், யாரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ணத்தில் சுற்றியிருந்தா இல்லையா, அதனால் அவளுக்கு தூக்கமும் வரல, எதுவும் இல்லை. அதனால தான் இப்போ அசந்து தூங்கிட்டுருக்கா. அந்த நேரத்தில் நம்ம வெண்பாவுக்கு முழிப்பு வந்துடுது. முழிச்சவங்க பக்கம் பக்கம் பார்க்குறாங்க, யாரும் இல்லை. இந்த ரேணுகம் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்க சுடரும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி இவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எழுந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்து அந்த ஃபோனில் அவங்க அப்பாவோட நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு வீடியோ கால் பண்ணி, இது என்ன இடம் ஏது இடம்னு எனக்கு தெரியல, இங்கே எப்படியாச்சும் என்னை காப்பாற்றுங்க, இந்த சுடர் என்னை கடத்திட்டு ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டுருக்கா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறியால், நீ எதுக்குமே கவலைப்படாத வெண்பா குட்டி, நான் வந்துக்கிட்டே இருக்கேன், அம்மாவும் நானும் கூடிய சீக்கிரம் உன்னை காப்பாற்றுவோம், நீ எந்த இடத்துல இருக்கன்னு லைவ் லொக்கேஷன் எனக்கு அனுப்பு, கண்டிப்பாக நாங்கள் உன்னை தேடி வருவோம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த வெண்பா இருந்துக்கிட்டு சரிங்க டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெண்பாக்கு ஏற்கனவே இந்த லைவ் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற இடத்த ஏதோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். அதனால் வெண்பா குட்டிக்கு கிளவர் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறதோ கண்டிப்பாக நாங்கள் உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டு பகல் அப்படின்னு கூட பார்க்காம அந்த இடத்துக்கு விஜய் கிளம்புறாரு. உடனே மல்லி இருந்துக்கிட்டு எங்கே போகிறீங்க இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்ல, வெண்பா நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கா, அந்த சுடரோட ஃபோனை எடுத்து லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்கா, அது மூலிமா இப்போ அவளை நான் ட்ராக் பண்ணி போகிறேன், அந்த சுடரை ஒழிச்சு கட்டிட்டு நம்ம குழந்தை வெண்பாவை தூக்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, வெண்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தயவு செஞ்சு என்னையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நீ வர வேண்டாம், நீ ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்க, உனக்கு கான்ஷியஸே இல்லாத மாதிரி இருக்க, அதனால் நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளே போகலாம், வெண்பாவை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நீ கொஞ்சம் என்ன வேணால் பண்ணு, எனக்கு அந்த கவலையும் இல்லை, ஆனால் இப்போதைக்கு நான் தனியாக போகிறேன்னு சொல்ல, இல்லைங்க வெண்பாவை பார்க்காம என்னால் மூச்சு கூட விட முடியாது, தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சிட்ருக்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. அங்கே போனால் ரவுடிங்க வெண்பாவை கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இவள் வெளியே தப்பிச்சு போனது எல்லாமே தெரிஞ்சிச்சு, அதனால தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனதும் அங்கே இருந்த சுடரை அடித்து துவச்சி காய போடுறாங்க நம்ம மல்லியும் விஜயும். அதுக்கப்புறம் ஒரு கராத்தே கம்பு சிலம்புமே இன்னும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கம்பை எடுத்து சுற்றி அவளை சொல்லட்டி அடிக்கிறாங்க. இந்த பலாப்பழ வித்தாரா பாட்டில் ஒரு சொல்லட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த சொல்லட்டியாக தான் இங்கே போட்டிருக்காங்க போல், பயங்கரமாக சொல்லட்டி அடிச்சிட்டாங்க. அதனால் கண் மூக்கு வாயின்னு சொல்லிட்டு எல்லாமே வீங்கி அப்படியே ரத்தம் வடியுது. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மா கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு, உனக்கு வெக்கமாக இல்லை, எங்கள் குழந்தைய கடத்திட்டு வந்ததும் இல்லாமல் எங்கள் சொத்தை ஆட்டையை போட்டு நினச்சது இல்லாமல் எங்களையே நீ அலக்கழிக்கிறியா, உனக்கு மாமியார் வீட்டில் நல்லா சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளை விருப்பேற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.